எத்தனை பேர் இன்னிலிருந்து இந்த செய்தியை கேட்ட பின்னாடி என் வாழ்க்கையில எல்லாரை விட என் தேவனை நான் முதல்ல வைக்க போறேன்? ஆமென். இப்படி சொல்லட்டுமா? 2-3 சொல்றேன். எரிகோவுக்கு போறாங்க இஸ்ரவேல். எகிப்தை தாண்டி எரிகோ வராங்க. வாக்குத்தத்த நாட்டை நோக்கி போகும்போது கர்த்தர் சொல்றார், உங்க எல்லா பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்து கர்த்தருடைய வீட்டில் வைங்கன்னு எரிகோல சொல்றார். ஏன்னா எரிகோ முதல் பட்டணம். எங்கெல்லாம் முதல் இருக்கோ அங்கெல்லாம் முதல் என்றார் கர்த்தர். அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க முதலிடம் கொடுக்க வேண்டியது வேற யாருக்கும் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு. நல்ல ஒரு அல்லேலூயா. இன்னும் இப்படி சொல்லாமா? அவர் சொல்றாரு, உங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பார்களே ஆனால், பழைய ஏற்பாட்டில் சொல்றேன், உங்கள் முதல் பிறந்த குழந்தையை நீங்க யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு சமர்ப்பிக்கணும்ன்றார். ஏன்னா முதலிடம் தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் பக்கமா கை நீட்டினா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்க வாழ்க்கையில எல்லாத்திலையுமே எவரை விட யாரை விட உங்கள் தேவனை நீங்க முதல் இடத்துல வைக்க வேண்டும் என்ற தத்துவம் தான் முதல் கட்டளையில் வெளிப்படுகிறது. நல்லவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். அந்த காலத்தில் எங்கள் அப்பாலாம் கன்வென்ஷனில் பேசும்போது சொல்ல, ஒரு வீட்டில் போனாராம், 10 பிள்ளைங்களாம், 10 வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்களாம். அப்போ கன்வென்ஷனில் வந்த அந்த பிரதர் சொன்னார், ஐயா இந்த பிள்ளைய ஊழிக்கு எடுத்துக்கணும், ஏன்னா அவன் நடக்க முடியாது பேச முடியாது. ஆமாம். ஆண்டவர் சொல்றார், நடக்க முடியாத பேச முடியாதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியது முதல் பிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் யுவர் லைஃப். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்குறவங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்திலையுமே முதலிடம் என் இயேசுவுக்கு? பரவாயில்ல, அந்த அல்லேலூயாவுக்கு நன்றி. உங்களுடைய ஆடு மந்தைகளில் ஒரு ஆடு பிறந்தால், ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் முதல் ஆட்டுக்குட்டி யாருக்கு கொடுக்கணுமா? கேட்க மாட்டீங்க. நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதை பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு அறுவடை வந்தால் வயலில், உங்கள் அறுவடையின் முதலிடத்தை யாருக்கு கொடுக்க வேண்டுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இது எங்க பார்க்கிறோம்? காயின் ஆபேல். எல்லாரும் சொல்லுங்க, காயின் ஆபேல். அதனால தான் காயினுடைய காய்கறிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவர் என்ன விரும்புகிறார்னா, கீப் மீ ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப், வாட் எவர் இட் இஸ். நான் இதை வச்சுக்கிட்டு உங்களை உருட்டுறதுக்கெல்லாம் வரலங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அம்மா என்னை பார்த்து, சொல்லு பாஸ்டர். ஓகே, அப்படி கேட்குறீங்க, நன்றி. உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் யாருக்கு இருக்கணும்? கர்த்தருக்கு இருக்கணும். let us read and I'll close quickly through 2 more minutes. Genesis 4:3-5. இங்கிலீஷ் எனக்கு தமிழ் படிக்க நேரம் இல்லை, இங்கிலீஷ் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் பாருங்கள். இந்த ப்ராசஸ் ஆஃப் டைம், எல்லாம் சொல்லுங்கள், நேரம் சொல்லுங்களேன். ஏன் அந்த ப்ராசஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட இந்த நியாயப்பிரமாணம் இப்போ நம்ம பேசுகிறோமே 10 கட்டில், இது கொடுக்கறதுக்கும் காயின் ஆபேல் சமயத்துக்கும் 2000 வருஷம் நீளம். ஆமே, இந்த 2000 வருஷம் நியாயப்பிரமாணமே கொடுப்பதுக்கு முன்னாடியே கர்த்தர் சில விஷயங்களை தெளிவு பண்ணி வைக்கிறாரு. என்னன்னா, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ என்னதான் முதலிடத்துல வைக்கணும். சிலதுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லலாம், பரவாயில்ல, எந்த மனுஷனை வைக்காதீங்க, எதையுமே வைக்காதீங்க, எந்த தலைவரையும் வைக்கக்கூடாது, எனக்கு பின்னாடி தான் எல்லாரும் வரணும், என் முன்னாடி யாரும் இருக்கக்கூடாதுன்றார். பைபிள் தானே பேசினேன், ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களே. ஓகே, and in the process of time it came to pass, Cain brought off the fruit of the ground. நல்லா படிக்கணும், fruit of the ground. நிலம், இப்போ நிலத்தின் கனியா தக்காளியான்றலாம் எங்கள் பேச்சு கிடையாது. ஏதோ ஒன்று கொண்டு வரான். ஆனால் அந்த கொண்டு வந்த இடத்துல fruit of the ground as an offering to the Lord னு சொல்லிச்சு. அடுத்த வசனம், and Abel he also brought of the firstlings of his flock. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் தொழுமைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட்லிங்ஸ்னு போட்டிருக்கு. முன்னாடி வசனம் திரும்ப கொடுங்க, 3ஆம் வசனம். ஆமென். காயின் பாட் ஃப்ரூட் ஆஃப் த, என்ன கவனம் பாருங்க, காயின் நிலத்தின் கனியை கொண்டு வந்தான், ஆபேல் முதற் பலனை கொண்டு வந்தான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்ன கொடுக்குற, அது கொடுக்கல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் தான் முதல்ல இருக்கணும். அங்க ஒரு வேர்டு மிஸ் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ற வேர்டு காயினுக்கு இல்லை, ஆனால் ஆபேலுக்கு ஃபர்ஸ்ட் என்ற வேர்டு அவன் யூஸ் பண்றான். அவன் என்ன பண்றான்? ஆட்டுக்குட்டியெல்லாம் தெரிந்தெடுத்துட்டு இதுல எது முதலோ, ஏன்னா எனக்கு எப்பவுமே என் ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? யோசிக்க மாட்டேங்க, முதல் தான் பிடிக்கும். அதனால அவன் முதல்ல கொண்டு வரான். ஆண்டவர் சார், நீ கொடுக்கறதே ஒருவேளை உன்னுடைய தக்காளி கத்திரிக்காய்லாம் அதை விட விலை உயர்ந்ததாக கூட இருக்கலாம், எனக்கு அது முக்கியங்கள, எனக்கு முதல் தான் முக்கியம். என்ன நீ எங்க வச்ச? கேட்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இருக்கீங்களா? இன் ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? இந்த கட்டளைகளில்
உறவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா, கேட்காத மாதிரி நடிக்கிறீங்க, உறவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன நீயும் 2வது இடத்துல 3வது இடத்துல வைக்கக்கூடாது. என்னை தவிர வேற யாரையுமே கடவுளாக நீ வைக்கக்கூடாது. என்னை இன்றி உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கக்கூடாது. யாருமே உங்களுடைய மனசை என்னை விட அதிகமாக ஆட்கொள்ளவே கூடாது. இதெல்லாம் தாண்டி வந்தோமா, ஜெரிகோ தாண்டிட்டோம், அறுவடை தாண்டிட்டோம், முதல் பனை தாண்டிட்டோம், காயினை தாண்டிட்டோம். ஏசு பூமிக்கு வந்துட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொல்ல, முதலாவது சொல்ல மாட்டீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் இன்னிலிருந்து, இது வரைக்கும் தெரியல பாசன, இன்னிலிருந்து என் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலையுமே என் தேவனை தான் நான் முன்னாடி வைப்பேன்னு சொல்றவங்க இருந்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு முடிக்கிறேன். ஐ ஹேவ் ஐ திங்க் 2 more minutes. ஆமென். 59 வந்துச்சு, 60னா 1 minute தான் இருக்கு. 1 ராஜாக்கள் 17 தேசத்தில் பஞ்சம். சீக்கிரம் 1:17 கொண்டு வந்துருங்க. பஞ்சம் நடக்குது. எலியா கேரித்து ஊற்றண்டை உட்கார்ந்து இருக்கிறார். காகங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பாடு கொடுத்துச்சு. உங்களுக்கும் கடவுள் 2 முறை தருவாராக. 2 முறை சாப்பிட்றவங்களாம் 30 வயசு அதிகமாக இருக்கும். ஓகே, 2 முறை சாப்பாடு கொடுத்தாரு. திடீரென்று காகங்கள் வரவில்லை, ஊற்று வற்றி போச்சு. கடவுள் சொன்னார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து உள்ள சாரைப்பாத்திற்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்காக ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். அவர் அங்கே போகிறார். 17ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் இங்க பாருங்க. நான் வேற எதையும் பேசல, நான் தேவனுக்கு முதலிடம் பேசுறேன். Elijah said to the woman of Zarephath, fear not, go and do as thou hast said, but make me thereof a little cake first, and bring it to me, and after make for thee and for thy son. நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், எந்த விஷயமா இருந்தாலும், நான் நிறைய இன்ஸ்டன்சஸ் காக்குறேன். எல்லா இடத்துலையும் அந்த ஃபர்ஸ்ட் என்ற வேர்டு வருதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு தான் என்ன செய்யணுங்க, முதல் இடம் கொடுக்கணும். அண்ட் அதுக்கு கீழே வசனம், and she went and did according to the saying of Elijah. எலாய்ஜா சொன்னபடி அவள் செய்தார். 14ஆம் வசனம் 14. Okay. First, thus saith the Lord of Israel, the barrel of meal shall not waste. உன்னுடைய பாத்திரத்தில் மாவு குறையாது, உன்னுடைய பாத்திரத்தில் எண்ணெய் குறையாது. மழை பூமியில் வர்ற நாள் வரைக்கும் சாரை பார்த்துப்பதே நான் வந்திருக்கேன், உனக்கு எந்த குறையுமே இருக்காது. ஏன்னா நீ முதல் அடை யாருக்கு கொடுக்குற, முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்குறவங்கள பார்த்து சொல்றேங்க, உன் பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறையாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்படி நினைக்கிறேன், பைபிளில் இன்னொரு தத்துவம் இருக்கு, டியூவல் பர்பஸ். சில பேர் ஒரே கல்ல 5 மாங்காய் அடிப்பாங்க. எங்கள் ஆண்டவருக்குமே 2 அடிப்பார். நிறைய அதை பைபிளில் பார்க்கலாம். அதுக்குன்னே ஒரு செய்தி நான் ஆயத்தம் பண்ணி ஒரு நாள் பேசணும். இப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலியாவை சாரை பார்த்துக்கிட்டு அனுப்பிட்டு என்ன சொன்னார், விதவை உன்னை என்ன செய்வார், போஷிப்பார். ஆனால் இன்னொரு தத்துவத்தை அதிலே வைக்கிறாரு. கமாண்ட் அதுதான், உன்னை போஷிக்க விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ போ, நீ கேளுண்டாரு. அந்த பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறையில, எலியாவை கர்த்தர் போஷிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எலியாவை அமிச்ச போது டியூவல் பர்பஸில் எலியா மட்டுமல்ல போஷிக்கப்பட்டது, விதவையும் போஷிக்கப்படுகிறார். புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. விதவை 3 வருஷம் பஞ்சம் முடிகிற வரைக்கும் எத்தனையோ பேர் சாரைப்பாத்தில் மரித்து போனார்கள். ஆனால் சாரைப்பாத்து விதவை மரிக்கவில்லை. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தையின்படி முதலிடத்தை அவள் கர்த்தருக்கு கொடுத்ததனால் முதலிடத்தில் அவரை வைத்தால், அவர் ராஜ்யத்தின் நீதியின் முதலிடத்தில் நீங்க நிற்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவுகளை காண மாட்டீர்கள். யுத்தங்கள் முடியும், ஜெயமாய் முடியும், வெற்றியை காண்பீர்கள். பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறைவது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. So put God first in your life. உங்களை நியூ லைஃப் சர்ச்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என் மனம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். நியூ லைஃப் சர்ச். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஃபர்ஸ்ட்டில் வைங்க. உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் அவரை ஃபர்ஸ்ட்டில் வைங்க. உங்கள் வீட்டில் அவரை ஃபர்ஸ்ட்டில் வைங்க. ரிலேஷன்ஷிப்பை விரும்புகிறார். நான் தான் இருக்கணும் என்று விரும்புகிற தேவனை முதலிடத்தில் வைத்து அந்த உறவில் வாழுங்கள். அவர் ராஜ்யத்தை தேடுகள், ஒரு நாளும் குறைவுபட மாட்டார்கள். விதவையும் பார்த்து கொள்வார், உங்களையும் பார்த்து கொள்வார், உங்கள் சந்ததியும் பார்த்து கொள்வார், உங்கள் ப்ராஜெக்ட்ஸை பார்த்து கொள்வார், உங்கள் எல்லா செயல்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிடாமல் காத்து கொள்வார். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. Shall we stand quickly in the presence of God? Thank you Jesus. சிங்கக்குட்டிகள்
பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுற எனக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை எல்லாரும் 2 கையை உயர்த்தும் போது என் கூட சொல்ல, கர்த்தாவே, என் வாழ்க்கையில எல்லாற்றை விட உம்மையே முதல்ல வைத்து உம்மோடு உள்ள உறவில் ஆழமாய் வளர விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் வெற்றியாய் நடத்திருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. இந்த வார்த்தைகளை எப்பொழுதுமே தியானத்தில் வையுங்கள்.